மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இப்போதான் மீடியாவுக்கு புரியுது காங்கிரஸும் டிவிகே உறவும் முன்னாள் எம்ஜிஆர் இந்திரா காந்தி உறவு மாதிரி. நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க இந்த ஒரு மாசம் நடந்த இந்த ஆட்சிக்கு? 7லேருந்து 8 வரைக்கும் கொடுப்பேன். 10க்கு 10. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடி தொடர்ந்து ஆட்சியில் இருக்காருன்னா அதுக்கு முக்கிய காரணமே ராகுல் காந்தி தான். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிக நாட்கள் பிரதமராக இருந்தது மோடி மட்டும்தான் இந்தியாவில். அதாவது நீங்கள் 2024 இந்தியா 5 ட்ரில்லியன் எக்கானமி ஆயிடுச்சுன்னு அதானி ட்வீட் பண்ணார். இன்றைக்கி பாரு, அவர் ட்வீட் பண்ண நேரத்தில் இன்றைக்கி 3.25 லட்சம் ட்ரில்லியன் எக்கானமி ஆயிடுச்சு. 5 ட்ரில்லியன் போல். நேரு பிரதமர் ஆனது 1946லேருந்து. ஸோ இவர் 1952 ஃபஸ்ட் எலெக்ஷன்லேருந்து எண்ணிட்டு 1952 முதல் எலெக்ஷனு அதை எடுத்து வச்சுக்கிட்டு நான் பீட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதுல மோடி தானே அதிகம். இல்லையே நீங்க 47 சொல்லலாம் சார். கொஞ்சம் ஜனநாயக முறைப்படி நடந்ததா? அதான் உங்களுக்கு கொஞ்சம் படிக்காம வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார். நீங்க பாத்துட்டா அது அப்படிதான் சொல்றாரு. செய்தியாளர்கள் எல்லாரும் தப்பா சொல்ற மாதிரி தெரியுது. பழைய டேட்டாஸ்லாம் நீங்க பாக்கலையா அப்படின்னு கேக்குறாரு. நானும் அதே தான் நீங்களும் கேக்குறீங்க. ஏன் கேக்குறேன்னா 1947 முன்னாடியே இந்தியாவில் எலெக்ஷன் நடந்துருச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எலெக்ஷன் நடக்குது. அப்படிதான் ராஜாஜி பிரிமியர் ஆகிறாரு. 1935லேருந்து இந்தியாவில் அரசாங்கம் எலெக்டட் அரசாங்கம் இருக்குது. என்ன சண்டைனா அரசாங்கமுக்கு எவ்வளோ பவர்னு. அதனால் 1946லேயே நேரு பிரைம் மினிஸ்டர் ஆகிடுறாரு. அந்த எலெக்டட் பாடி தான் நம்ம கான்ஸ்டியூஷனை கொடுக்குது. அந்த கான்ஸ்டியூஷன் நடக்கிறச்சே நேரு பிரதமர் ஆகி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் ஆகி 47க்கு அப்புறமே அவர் திரும்பி பிரதமராக இருக்கார். அதுக்கப்புறம் 52 தான் எலெக்ஷன் வருது. ஸோ நான் 46லேருந்தே அவர் பிரதமர். அதுவும் சும்மா பிரதமர் ஆகிடல. அதாவது இப்போ மன்னர் மாதிரி அவரை கொண்டு வரல. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு ஒன்று எலெக்ஷன் நடந்து தான் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நடக்குது. அந்த கான்ஸ்டியூண்ட் எலெக்டான மக்கள் தான் நேருவை பிரதமராக எலெக்ட் பண்ணுறாங்க. மக்களை சந்திக்காமல் ஒரு நாளைக்கு பிரதமர் இருந்தது கிடையாது. ப்ரெஸ்ஸை பார்த்து இருக்கிறாரு, டிவியில் இருக்கிறாரு, எல்லாரையும் பார்த்து பேசியிருக்கிறார். அந்த பிரதமர் 16 வருஷம் நேரு பிரதமராக இருந்திருக்கிறாரு. இந்த டேர்ம் முடிஞ்சால் கூட மோடி பீட் பண்ணல. மோடிக்கு என்ன அச்சம் வந்துடுச்சுன்னா அடுத்த எலெக்ஷன் நம்ம தோற்று போயிட போகிறோம். அதனால் இப்போவே கொண்ட 5 ட்ரில்லியன் வரத்துக்கு முன்னாடியே 5 ட்ரில்லியன் ஊரை ஏமாற்றிட மாதிரி நான் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. கிடையாது. இவர் சொல்கிறது என்னென்னா 1952 நடந்த முதல் எலெக்ஷன்லேருந்து 1964 1947க்கு முன்னாடி நடந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எலெக்ஷன்லேயே நேருவை பிரதமரை எலெக்ட் பண்ணியாச்சு. நீங்க சொல்லக்கூடியது பழைய வரலாறு. புதிய வரலாறு மோடி அவர்கள் படைச்சிருக்காரு. 2019 ராகுல் காந்தி ஜெயிச்சாரா? 2026 ராகுல் காந்தி ஜெயிச்சு பிரதமர். அவசரப்படாதீங்க சார். அதனால முதல்ல மோடி நான் தான் லாங்கஸ்ட்டு நேரு ரெக்கார்டு உடைச்சேன்னு சொன்னது பொய். சங்கிங்க என்றைக்குமே சொல்கிற மாதிரி இதுவும் ஒரு பொய். $5 ட்ரில்லியன் பொய். இது ஒரு பொய். அதனால் சங்கி அண்ணாமலையை வெளில அமிச்சு ஒரு சி டீம் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை எஸ்பி சேகரே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. எப்படி எஸ்பி சேகர் அண்ணாமலை கட்சியில் சேர்ந்த மாதிரி ஒரு ரெசிப்ட் அமைச்சிருக்கிறாங்க. அதனால் முதல்ல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்கள் எஸ்பி சேகர் சொன்னீங்கன்னா நான் அப்புறம் கட்சியிலேருந்து இன்னும் நிறைய பேர் வெளியெல்லாம் வர்றதா இருக்கிறாங்க. அவங்க சொன்னதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. இது இருங்க சார். அண்ணாமலைக்கு பேஸ் இல்லை. அதை நான் அப்படியே சுற்றி காட்டுறேன். அதாவது இவங்களே வெளியில் ஒரு ஆளாக போவாங்களாம். இதில் பொய்யுங்கிறதுக்காக காட்டுறேன். யாராவது இப்போ கட்சியை விட்டு நிறைய பேர் மம்தா பானர்ஜி கட்சியில் போகிறாங்க. எல்லோரும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டுலாம் கட்சியில் போக மாட்டாங்க. எங்கள் கட்சியிலேருந்து நிறைய பேரை பிஜேபி குதிரை பேரத்தில் வாங்கியிருக்குது. சிந்தியாவிலேருந்து எல்லாரையும். யாரும் போய் சோனியா காந்தியை பார்த்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளில வரல. இது மாதிரி இப்போ எங்கள்கிட்ட வெள்ளை அனுப்பாமையே வெள்ளை அமிச்ச மாதிரி ட்ராமா போடுறது பிஜேபின்னு ட்ராமா அது. அதனால் பிஜேபி என்றைக்குமே உண்மையை பேசினதா சரித்திரமே கிடையாது. சரி, இப்போ ராகுல் காந்தி என்ன பண்ண போறாரு? இப்போ புதுசாக கூட்டணி தாவேக்காவோட வச்சாச்சு. விஜயும் டெல்லியில சந்திச்சாச்சு. சோனியா காந்தியும் சந்திச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க? அதை பேச விடுங்க, நான் சொல்றேன். தமிழ் மீடியாவில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. தமிழ் மீடியா திமுக பக்கமே பேசுகிற மீடியா. அவங்க என்ன சொல்றாங்க, இந்தியா கூட்டணியே இல்லைன்னு. இதில் எனக்கு என்ன புரியலன்னா, முன்னாடி இருந்த இந்தியா கூட்டணியில் திமுக தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே வெளில வந்துருச்சு.
இன்றைக்கி திமுக கூட யாருமே இல்லை. கரெக்டாக வைகோ கூட 2 எம்எல்ஏ தூக்கி போட்டால் நாங்கள் ஓடி வந்துடுவோம் அப்படின்ட்டாரு. டெல்லியில் எங்களோட இருக்கேன்ட்டார். கம்யூனிஸ்ட் கட்சி கூட இன்றைக்கி வந்து எங்களுக்கு திமுகவோட கூட்டணி இல்லைன்ட்டாங்க. அப்போ இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் நல்லா தான் இருக்குது. ஏன்னா திமுகவுக்கு பதிலாக டிவிகேயாக வந்துடுச்சு. எப்போதுமே இந்தியா கூட்டணி 2019லேயும் 24லேயும் 40க்கு 40 வாங்கின கூட்டணி இன்றைக்கும் 40 வாங்க போகுது. சிபிஐ சேர்ந்த வீரபாண்டியன் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லியிருக்காரு. ஆமாம். அண்மையில் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்வீட் போட்டார். அவர் ஏதோ புதுசாக தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆமாம், உருப்படிச்ச டிவிகே, காங்கிரஸ், பிசிகே, சிபிஐ, சிபிஐஎம், ஐயுஎம்எல் அண்டு நம்ம வைகோ தான். இந்த 7 கட்சி சேர்ந்து லோக்சபாவில் வருதா இல்லையான்னு பாருங்கள். லோக்சபா எலெக்ஷனில் இந்த 7 சார் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அப்புறம் ஏதாவது கமாண்டு வந்துற போகுது. என்ன ஆனந்த் சீனிவாசன் இப்படி சொல்லிட்டாருன்னு. என்ன ஏன்னா கடந்த முறை வந்து சண்முகம் நினைக்கிறேன் பிரவீன் சக்கரவர்த்தி ட்விட்டுக்கு என்ன பேசினார் நீங்களே பார்த்துப்பீங்க. சரி, அதிக பிரசங்கத்தனம் சரி, இப்படிலாம் வந்து எங்களை கேட்காம நீங்க எப்படி சரி. பேசுறீங்க? இப்போ வரலங்கிற கம்யூனிஸ்ட், நாங்கள் கம்யூனிஸ்ட் தாராளமாக ஊற்றுறோம். கம்யூனிஸ்ட் வரலங்கிறீங்க. இல்ல நான் சொல்றது என்னன்னா எங்களுடைய அனுமதி இல்லாம நீங்க இஷ்டத்துக்கு கருத்து தெரிவிக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லிடுவார்ல. இது பாருங்க, கம்யூனிஸ்டோட நிலைமை எப்படி இருக்குன்னா இந்தியாவில் எங்கேயுமே பவரில் கிடையாது. ரைட்டா? இங்கே நாங்கள் இப்போ வந்து இன்றைக்கி சொல்கிறத பார்த்தா மினிஸ்ட்ரி வாங்குற மாதிரி இருக்குது. மினிஸ்ட்ரி வாங்கி எங்கேயாவது கம்யூனிஸ்ட் பவரில் இருக்கிற மாதிரி நாங்கள் இடம் தரத்துக்கு தயார். ஆனால் கம்யூனிஸ்ட் வேணாம், நாங்கள் திமுகவோட போகிறேன்னா போட்டோம், நான் வேணான்னு சொல்லி இது அதிக பிரசங்கித்தனம் இல்லை. இன்றைக்கி சிபிஐ சொல்கிறத பார்த்தா அவங்க திமுக கூட்டணியில் இல்லை. அப்போ எங்கள் கூட்டணியில் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறோம். ஏன்னா கம்யூனிஸ்ட் எப்படியும் பிஜேபியோட போக முடியாது. ஸோ இந்த 3 கூட்டணியில் எங்களோட இருந்தாலும் எங்களோட இருந்தால் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். இன்கேஸ் வரல, நான் திமுகவோட இருக்கேன்னா சீட்டு நிலமரை மாறிடாது. திமுக, சிபிஐ, சிபிஎம் ஒரு கூட்டணி, காங்கிரஸ், டிவிகே, விசிகே, ஐயுஎம்எல், வைகோ ஒரு கூட்டணி. எந்த கூட்டணிக்கு ஓட்டு இப்போ இந்த எலெக்ஷனில் இருந்த ஓட் ஷேரை பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட கூட்டணி ஓட் ஷேரு, விஜயோட ஓட் ஷேரு, விசிகேவோட ஓட் ஷேரு எல்லாம் சேர்த்தாலே இது அமோக வெற்றி இந்த கூட்டணிக்கு. ஓட் ஷேரை வச்சே நான் சொல்கிறேன், அமோக வெற்றி கூட்டணிக்கு. அதனால் இந்தியா கூட்டணி இன்டாக்ட். லெஃப்ட்டு வந்து டெல்லியில் கூட்டணிக்கு வந்ததுனால நாங்கள் நினைக்கிறோம் இந்தியா கூட்டணின்னு நான் சொல்லிட்டேன். இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்கறதுனால நாங்க பங்கேற்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து திமுக சொல்லியிருந்தாங்க. தமாண்டான் உன்னை யார் நாங்கள் மரியாதையாக கூப்பிட்டு பார்த்தோம். இல்லை எங்கள் காயம் இன்னும் அடிபட்டுருக்கு, அடிபட்ட காயம் ரொம்ப வலிக்குது. ஏன்னா முதுகுல குத்தி இருக்கீங்களா? நான் முதுகு குத்துறது கருணாநிதி பண்ணது. வாஜ்பாயோட இஸ்லாமிய நண்பர்களை ஏமாற்றி வாஜ்பாயோட போய் காமர்ஸ் மினிஸ்ட்ரியில் உட்காந்துக்கிட்டு குஜராத்தில் படுகொலை நடந்தபோது கூட வெளில வராமல் வாஜ்பாய் மடியில் மாறன் உட்கார்ந்தது கருணாநிதி பண்ணார். சரி, ரைட்டா? அதனால யார் இஸ்லாமியர் முதுகில் குத்தினாங்கன்னு குஜராத்தில் நடக்கிறச்ச கருணாநிதி எங்கே இருந்தாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் பேசினா எனக்கும் பேச தெரியும். திமுக இப்போ தனிச்சு விடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் தான் பார்க்கப்படுது. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் கூட தான் இருக்காங்க, டிவிகேவும் உள்ளே சேர்ந்துருச்சு அப்படிங்கிறீங்க. அப்போ திமுக தனித்து விடப்பட்டிருக்கு, அதுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சி அப்படின்னு தானே பேசப்படும். காங்கிரஸ் கட்சினால இல்லை, மக்கள் உங்களை நிராகரிச்சுட்டாங்க. மக்கள் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் தேவையில்லை, கொஞ்சம் ஓய்வு எடுங்கன்னு. நீங்கள் அப்போ ஜென்டில்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கணும். இல்லை பரவாயில்ல, மக்கள் இப்படி ஓட்டு போட்டிருந்தாலும் நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம், பிஜேபி எதிர்ப்பு தான் நம்ம கொள்கை அப்படின்னு இருக்கோம். நாங்கள் பிஜேபி எதிர்ப்போம், ஆனால் காங்கிரஸோடு இருக்க மாட்டோம்னு அப்படி ஒரு கொள்கை இருக்க முடியாது. நீ எதோ பிஜேபி எடுத்தால் காங்கிரஸோடு தான் ஓட்டு போட்டானோ. பிஜேபி ஒரு மசோதா கொண்டு வருது, நாங்கள் அகேன்ஸ்டாக ஓட்டு போடுறோம். நீங்கள் வெளிநடப்பு செஞ்சால் என்ன அர்த்தம்? பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறதா தான் நினைப்பு. ஸோ நீங்கள் பிஜேபியை சப்போர்ட் பண்ண போகிறீங்களா இல்லையாங்கிறது நான் மாண்புமிகு ஸ்டாலின் சார்கிட்ட விட்டுடணும். நான் நம்புறது என்னென்னா ஸ்டாலின் சார் வந்து டெஃபினட்டாக பிஜேபியை சப்போர்ட் பண்ண மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். இந்த கூட்டணிங்கிறது இப்போ நாங்கள் போட்டிருக்கிற புது கூட்டணியில் நாங்கள் நிச்சயமாக ஜெயிக்க போகிறோம். கூட்டணி நாங்கள் தர்மமாக கேட்டோம், எங்களுக்கு 2 மினிஸ்டர் கொடுங்க, நாங்கள் வரோம். மினிஸ்டர் கொடுக்க மாட்டேன், அது கொடுக்க மாட்டேன், இது கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. சரி அப்படின்னு விட்டுட்டோம். இப்போ வந்து நாங்கள் இன்றைக்கி டிவிகேயோட போயிருக்கலன்னா அமித்ஷா வந்து பேக்டோரில் வந்து டிவிகேயை கைப்பற்ற பார்த்துருப்பார். ஒரு நல்ல மக்களால் தேர்ந்தெடுத்த ஒரு கட்சி
காங்கிரஸ்கிட்ட வருது, சப்போர்ட் கேட்குது. நாங்கள் முடியாதுன்னு சொல்லினா அது வந்து பிஜேபி கைக்கூலி ஆகிட போகுதுன்னு நாங்கள் உள் வந்து தடுக்கிறோம். அப்போ திமுக என்ன ப்ராபகண்டா பண்ணாங்க, அங்கே போயிட்டு வந்தார், விஜய் போனார், ராகுல் காந்தியை பார்க்க. நான் அப்பயே சொல்கிறேன், அன்றைக்கி வந்து கேரளாவில் கர்நாடகா இதில் பிஸியாக இருக்கிறாரு. கர்நாடகாவில் சிஎம் வர இடத்துல பிஸியாக இருக்கிறனால தலைவரால் பார்க்க முடியும். இல்லை நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, விஜய் பிஜேபி ஆடுனாரு. அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தியை அவர் ராஜ்யசபா எம்பி அனுப்புகிறாரு. அப்போ தான் மீடியாவுக்கு புரியுது காங்கிரஸும் டிவிகே உறவும் முன்னாள் எம்ஜிஆர் இந்திரா காந்தி உறவு மாதிரி. எம்ஜிஆருக்கும் இந்திரா காந்திக்கும் நல்ல உறவு. அதே மாதிரி ராஜீவ் காந்திக்கும் எம்ஜிஆருக்கும் நல்ல உறவு. ராஜீவ் காந்திக்கும் ஜெயலலிதாவுக்கும் நல்ல உறவு. ஜெயலலிதா என்ன நினைக்கிது, காங்கிரஸ் வீக் ஆகிடுச்சு, அதனால நம்ம வெள்ளத்தள்ளி வைக்கலாம்னு நினச்சாங்க. அந்த தப்புனால தான் 2 டேர்ம் வந்து இவங்களுக்கு சீட்டு வெற்றி கிடைக்கிறது. யாருக்கு? திமுகவுக்கு. ஒரு வாட்டி மைனாரிட்டி திமுக, ஒரு வாட்டி ஜஸ்ட் வின்னு. ராகுல் காந்தி என்ன கேட்குறாரு, நாங்கள் ஜெயிச்சா உங்களுக்கு பவர் ஷேரிங் கொடுக்குற மாதிரி நீங்கள் ஜெயிச்சா எங்களுக்கு பவர் ஷேரிங் கொடுங்க. ராகுல் காந்தி தாவேக்காவோட கூட்டணி போகணும் அப்படின்னு விரும்பினாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது பிரவீன் சக்கரவர்த்தி ஆங்காங்கே சொன்னதையும் பார்த்தோம். சோனியா காந்தி இப்போ கன்வின்ஸ் ஆயிட்டாங்களா? ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து 10 நிமிஷத்துக்கு மேல வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி. அப்போ எங்க விஜய் போய் பார்த்தாருல, இல்லை கன்வின்ஸ் ஆயிட்டாங்களா? என்ன பேசினாங்க? டெஃபினட்டாக கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. நாங்கள் வந்து திமுகவையும் விஜயாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், திமுகவும் இந்தியா கூட்டணியில் தான் எங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. தாவேக்காவோட காங்கிரஸ் கூட்டணி வச்சது இப்போ சோனியா காந்தியினுடைய மனநிலை என்னவா இருக்கு? நம்ம சப்போர்ட்டிவாக தான் நம்ம திமுகவை தேவையில்லாம ஹர்ட் பண்ணிட்டோமே, ஸ்டாலினை ஹர்ட் பண்ணிட்டோமே, அது நம்ம வந்து சோனியா காந்தி நினைச்சிருக்க மாட்டாங்க. அல்ல, நினைக்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் திமுக ஹர்ட் பண்ணல, பிஜேபியை தடுக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா அன்றைக்கி விஜய் சாருக்கு ஒரு 6-7 சீட்டு தேவைப்பட்டது, 8 சீட்டு தேவைப்பட்டது. நாங்கள் அன்றைக்கி சப்போர்ட் கொடுத்துருக்கலன்னா எப்படியாவது இவரை எடப்பாடியோட நான் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஜாக்சன் துரை மாதிரி கட்டபொம்மன் ஒரு ஆளாக பிடிக்கிற மாதிரி ஆளை அமைச்சு அந்த இடத்த பிடிச்சிருப்பாங்க. அதனால் எட்டப்பன் நினைக்கிறேன் அவர் பேர், எட்டப்பனை வச்சு வீரபாண்டிய கட்டபொம்மனர் வீழ்த்தின மாதிரி எடப்பாடியை வச்சு இவரை பிஜேபி யூஸ் பண்ணி விஜயை வீழ்த்தியிருப்பாங்க. பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, காவிக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை அப்படின்னு காட்டுறது. மக்களே ஓட்டு போட்டாங்க. வெறும் ஏடிஎம்கே பிடிச்சின்னு தொங்கினாலும் வெறும் ஒரே ஒரு சீட்டு, 800 ஓட்டு. எந்த சமுதாயம் அவருக்கு கோட்டைன்னு நினச்சாங்களோ அதே அந்த சமுதாயம் இருக்கிற மயிலாப்பூரில் 3ஆவது இடம், ஸ்ரீரங்கத்தில் 3ஆவது இடம், அதே மாதிரி மாயவரத்துலேயும் கும்பகோணத்துலேயும் எங்கேயும் காணும், வெஸ்மாம்பரத்துலேயும் எங்கேயும் காணும். அதனால் எல்லாருக்கும் பிஜேபியோட சங்கி அஜெண்டா தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. அதனால் முதலமைச்சர் கனவில் இருந்த அண்ணாமலையும் இனிமேல் இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு அவங்கள்ட்ட நான் வந்து ஜெயிச்சப்பறம் உங்களோட அட்டாச்மெண்ட் போட்டுக்கிறேன், போகி சேர்த்துக்கிறேன், இப்போ நீங்கள் ஃபைனான்ஸ் மட்டும் பண்ணுங்கன்னு தனியாக வந்து ட்ராமா போடுறாரு. நேற்று வரைக்கும் ராமரை வச்சுருந்தவர் இன்றைக்கி அப்துல் கலாமை வச்சு உங்களை ஏமாற்ற பார்க்குறாரு. ராகுல் காந்தி இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறார்? ஏன்னா இப்போ கடந்த சில நாட்களாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் கொஞ்ச நாள் ஆக்டிவாக இருந்தாவே கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது, திடீர்னு எங்கேயும் ஃபாரின் போயிடுவாரா அப்படின்னு. ஃபாரின்னா கிளம்பி போகிறது வந்து அவரோட பர்சனல் சாய்ஸ். இப்போ வந்து இன்னைக்கு பிஜேபியை ஆல் இண்டியா எதிர்க்கிற ஒரே லீடர் அவர் தான். எல்லாம் அது எப்பவுமே எதிர்க்கிறாரு, அதுல மாற்றுக்கிறது இல்ல. இருங்க, இப்போ அவர் வந்து மற்றவங்க எல்லாம் தேர்தலுக்கு இன்னும் 2 வருஷம் தான் சார். நீங்க திமுகவா இருக்கு, 2 வருஷம் இருக்கு சார். திமுகவா இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், தமிழ்நாடு காங்கிரஸும் ஆர்ஜேடி தவிர மற்ற எல்லா கட்சியும் ஒரு சமயத்தில் பிஜேபியோட கூட்டணி வச்ச கட்சி தான். அதனால் இவங்க வந்து கரெக்டாக பண்ணுவாங்க, பிஜேபியோட கொள்கை எதிரி அப்படிலாம் நீங்கள் நம்பாதீங்க. வேறு வழி இல்லைன்னா பிஜேபியோட கூட திமுக போகிறதுக்கு தயங்க மாட்டாங்க. இது பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ ராகுல் காந்தியினுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுது? இப்போது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ரீசன்ட் நடவடிக்கை மூலியமா தெரியுது. அவர் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவாரா? அடுத்த கேள்வி அதுதானே சார். பிரதமர் வேட்பாளருங்கிறது எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் எங்களுக்கு ஓட்டு இருந்தால் நாங்கள் பிரதமர் வேட்பாளர் ஆகிறோம். அது பதவி ஆசை எதுவும் இல்லையா ராகுல் காந்திக்கு? ராகுல் காந்தி என்னைக்குமே பதவி ஆசைப்பட்டது. அப்புறம் கட்சி எப்படி வந்து வலுப்படுத்துறது, எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது? இப்போ நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்.
மம்தா பானர்ஜி தோல்வி அடைஞ்சாங்க. இன்னைக்கு ஒரே மாதத்துல அவங்க கட்சி இல்லை. சரத்பவார் தோத்தாரு, இன்னைக்கு அவர் கட்சி இல்லை. காங்கிரஸ் தோற்று இப்போ 12 வருஷம் ஆயிடுச்சு. கட்சி இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கட்சி இதுக்கு இன்னும் காரணம் என்ன? சோனியா காந்தி ஃபேமிலி, நேருஜி ஃபேமிலி, அதே ராகுல் காந்தி அந்த ஃபேமிலி, அதுதானே காரணம். அதான் ஃபேமிலி. அப்போ நீங்க அதிகாரத்துக்கு வந்துட்டா ஏன் full and நான் full control உங்கள்ட்ட எல்லாம் இருக்கும். அப்படி இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்க. மன்மோகன் சிங்கை விட்டோம், ம். அவர் தனியாட்சி பண்ணார். அன்றைக்கி அவரை தப்பாக அவதூறு பண்ணவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி அது பொற்காலம் அப்படிங்கிறாங்க. நாங்கள்லாம் அன்றைக்கே அது பொற்காலம்ங்கிறோம். இன்றைக்கி பொற்காலம் இல்லாமல் மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் திண்டாடுறாங்க, பிஸ்னஸ் இல்லாமல் திண்டாடுறாங்க. நம்ம ஏதோ 3 ட்ரில்லியன் 5 ட்ரில்லியன் பிடிக்கின்னு இருக்கிறோம். அதுக்கப்புறம் எங்கள் 3வது இடத்துல இருந்த இந்தியா ஸ்டாக் மார்க்கெட்டில் முதல்ல தைவான் பின்னாடி வந்தது. இப்போ சவுத் கொரியா பின்னாடி வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி எப்படி போகலான்னு தான் இப்போ மோடி ஆட்சியிலையும் மன்மோகன் ஆட்சியிலையும் சுபிக்ஷம் இருந்தது. நாங்கள் எங்கள் தலைவர்கள் யாரை செலக்ட் பண்ணாலும் திறமைசாலியாக தான் இருப்பாங்கங்கிறத நான் சுற்றி காட்ட கடமைப்பட்டேன். அப்போ இது வரைக்கும் அப்போ ராகுல் காந்திக்கு அந்த எண்ணமே இல்லை. ராகுல் காந்தி என் மாமா மச்சான், அவர் என்ன நினைக்கிறான்னு சொல்ல முடியாது. ஆனால் இனிமேல் ராகுல் காந்தி தானே எல்லாமே. ஆனால் ராஜஸ்தானில் ஒரு வாட்டி அவர் பேசும்போது பவர் இஸ் பாய்சன் அப்படின்னு பேசியிருக்கிறார். அதனால் அவர் பவரை பிடிப்பாரா இல்லையான்னு எனக்கெல்லாம் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. அப்போ விஜய் எதுவும் முன்னிலைப்படுத்துற மாதிரி எதுவும் திட்டம் இருக்கா தேசிய அளவில்? காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னா காங்கிரஸ் தலைமை இண்டிகேட் பண்ணுறவங்க தான் பிரதமர் ஆகிறதுக்கு. அதுதான் கேட்குறேன். இப்போ விஜய் வந்து அந்த மாதிரி எதுவும் திட்டம் வச்சிருக்கீங்களா? விஜய் காங்கிரஸ்க்கு எதுவும் திட்டம் இருக்கா? விஜய் ராகுல் காந்திக்கு எதுவும் திட்டம் இருக்கா? வந்து ஒரு திராவிட அரசியல் இல்லாமல் மக்கள் திராவிட அரசியல் வானான்னு ஓட்டு போட்ட அப்புறம் அடுத்த 15 வருஷத்துக்கு திராவிட அரசியல் வராமல் பண்ணுறது தான் விஜய் தமிழ்நாட்டுக்கு செய்யும் மிக்க தொண்டு, இந்தியாவுக்கு செய்கிற தொண்டு. இந்திய ஹிந்தி கேன்சர் வெறுப்பு கிளப்புறது, இந்திய பிளாக் பெயிண்டால் மறைக்கிறது, இதெல்லாம் நின்றுடும். அதனால் எம்ஜிஆர் ஒரு பொற்கால ஆட்சி மாதிரி விஜய் நல்ல ஆட்சி தருவார். இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரெடாய் பில்டர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, முன்னெல்லாம் பார்ட்டி ஃபண்டுன்னு நாங்கள் டொனேஷன் கொடுக்கணும், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இப்படிலாம் கொடுத்தா தான் அப்ரூவல் சைன் ஆகும். இன்றைக்கி கிரெடாயோட பில்டர்லாம் என்ன சொல்கிறான், யாரும் லஞ்சம் கேட்கலைங்கிறான். எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, லஞ்சமே கிடையாதுங்கிறாங்க. ஸோ ஹை லெவல் பார்ட்டி லெவல் கரப்ஷனை ஃபஸ்ட்டு டைம் கம்ப்ளீட்டாக மூடிட்டாங்க. இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த சரக்கு பண்ணுற கம்பெனியை டிஎம்கேயா ஏடிஎம்கேயான்னு சரக்கு ஓனர்ஷிப்பே மாறிக்கும். இந்த வாட்டி சரக்கை கம்ப்ளீட்டாக ஒழிக்கிறதுக்கு வேலை செஞ்சவர் விஜய் அவர்கள். இந்த ஒரு மாதம் ஆட்சி காலத்தை நீங்கள் எப்படி மதிப்பிடுவீங்க? சரி, சிலது கஷ்டங்கள் இருக்குது, சிலது ரொம்ப நல்லது இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கிறவங்க காசு வாங்க மாட்டேன், காசு வாங்கினா மாட்டிடுவீங்க, எனக்கு டைரெக்டாக நீங்கள் இமெயில் கூட அனுப்பலான்னு அவர் சொல்லி அது ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். அது ரொம்ப பாசிட்டிவ். ஏன்னா ஒரு காமராஜுக்கு அப்புறம் ஒரு கவர்மெண்ட்டு காசு வேணான்னு சொல்கிற ஒரு கவர்மெண்ட்டை இப்போ தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு நம்ம தர வணங்கணும். அது அவர் சொன்னார், செஞ்சு காமிச்சிட்டார். ஸோ அதில் ஐ எம் வெரி கிளியர். இதை தவிர வேறு என்னத்தை பார்க்குறது? எங்கள் ஆட்சி நல்லாட்சியாக தான் இருக்கும். பட்ஜெட் வேற வரப்போகுது. 18ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டம் வந்து தொடங்க போகிறாங்க. பல்வேறு விஷயங்கள் குறித்து கண்டிப்பாக வெளிப்படையாக பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முதல்ல ஒரு ஒயிட் பேப்பர் வரணும். ஒயிட் பேப்பர் வந்த அப்புறம் இவங்க பட்ஜெட் எப்படி போடுறாங்கன்னு பார்க்கணும். நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க இந்த ஒரு மாதம் நடந்த இந்த ஆட்சிக்கு? 7லேருந்து 8 வரைக்கும் கொடுப்பேன். 10க்கு 10. நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.